ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ பன்னீர் புலாவ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பன்னீர் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பன்னீரில் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் உப்பும் போட்டிருக்கேன். அதை கிளறி வச்சுக்கலாம். வெறும் மிளகாப்பொடி கூட போட்டுக்கலாம். போட்டு இப்போ கிளறி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு பேனில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை அப்படியே ஒரு 2 பக்கம் பரட்டிக்கிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பன்னீரை. அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பன்னீரை வறுத்து எடுத்துகிட்டு இப்போ அதே அந்த எண்ணெயிலே முந்திரி பருப்பு போட்டு லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வச்சுருக்கேன். அது காஞ்சதும் பிரிஞ்ச் லீஃபு, சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், கிராம்பு, பட்டை, பிரியாணிக்கு போடுவோம்ல அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயில் வதங்கிடுச்சு. இப்போ வந்து வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்குவோம். ஓகே, வெங்காயம் வதங்கிடுச்சு. வதங்கினது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், அதை வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிடுங்க. பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேணும்னா அதையும் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கல. நான் கொஞ்சம் காரத்துக்காக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்க்க தேவையில்லை. மிளகாய் பொடி வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன். ஓகே, இதை வதக்கிட்டு ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 10 நிமிஷம். அது சேர்த்துக்குவோம் இப்போ. ஓகே, ரைஸ் சேர்த்தாச்சு. கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இதில் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. நான் 2 கப்பு ரைஸ் எடுத்தனால 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு சால்ட்டு போட்டாச்சு. போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். இல்லாட்டி ரொம்ப குழஞ்சிரும். ஒரு விசிலே ஆஃப் பண்ணிடுங்க. உப்பு சரியாக இருக்கான்னு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க பன்னீர், முந்திரி பருப்பு, அப்புறம் புதினா மல்லி இது எல்லாத்தையும் சேர்ந்து கலந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். அவ்வளோதான், பாருங்கள், பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது வாசனையாக. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டான பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.